புதுச்சேரி கடற்கரை சாலையில் புத்தாண்டை கொண்டாடிட இரவு 1 மணிக்கு மேல் அனுமதி இல்லை என்றும், சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் புத்தாண்டுகளை கொண்டாடிட வேண்டும் என்று அமைச்சர் நமச்சிவாயம் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் 2024-25 ஆண்டு கல்வியாண்டு முதல் CBSE பாடத்திட்டத்திற்கு மாற்றப்பட்டுள்ளதற்கான அரசாணை வெளியிடப்பட்டது. அதனை அடுத்து வரும் கல்வியாண்டிற்கான நாள்காட்டியை சட்டப்பேரவையில் கல்வித்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது அவர், புதுச்சேரியில் 126 அரசு பள்ளிகளில் CBSE பாடத்திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இது 1ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரை அடங்கும் என்றார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தமிழ்நாடு பாடநூலை பின்பற்றி வருகிறோம் என்று தெரிவித்த அவர், வருகின்ற 2024-25 ஆண்டு முதல் முழுமையாக 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அமல்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகம் போன்று புதுவையிலும் அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் சுடிதார் அணிந்து வருவது குறித்து முதல்வர் ரங்கசாமியுடன் பேசி முடிவெடுக்கப்படும் என்றார். மேலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்காக தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதை தெரிவித்த அவர், இரவு 1 மணிக்கு மேல் கடற்கரை சாலையில் புத்தாண்டுகளை கொண்டாடிடக்கூடாது என்று தெரிவித்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் ஏற்படாத வண்ணம் புத்தாண்டுகளை பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் கொண்டாட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் அமல்படுத்தப்படவுள்ள பிரிபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை எதிர்த்து போராட காங்கிரஸ் கட்சிக்கு தகுதியில்லை என்றும், ஏனென்றால் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோதுதான் இந்த திட்டம் கொண்டுவரப்பட்டது என்றும், அதை தாங்கள் பின்பற்றுகிறோம் என்றும் விளக்கமளித்தார்.